கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இயேசு மகாராஜா இந்த பூமியில வந்து சிறு பாலகனாக பிறந்து ஏறக்குறைய 33.5 வருடங்கள் வாழ்ந்து ஊழியத்தை நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை செய்தார். தன்னையே பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்து இந்த மனுக்குலத்தினுடைய அத்தனை பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். 3வது நாளிலே மரணத்தை ஜெயித்து எழுந்தார் என்று பார்க்கின்றோம். பின்பு அவர் ஏறக்குறைய 40 நாட்கள் பரிசுத்தவான்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி அவர் பரமேறி சென்றார். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் போய் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே கூட தன்னுடைய சீஷர்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், நான் போவேனே ஆயில் அவரை அனுப்புவேன், அவர் சத்திய ஆவியானவர், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதே போல அவர் பரமேறி செல்லும் போதும் அவர் இவ்விதம் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார். அவர் வரும்போது நீங்கள் முதல்ல என்ன நடக்கும்னா நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். தேவ பிள்ளைகள் ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது முதல்ல என்ன நடக்குதுன்னா நம்ம பலனை பெற்றுக்கொள்கின்றோம். உன்னதத்திலிருந்து ஆவி நம்மை ஊற்றப்படும் பொழுது உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனால் நம்ம தரிப்பிக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆவியில சோர்வுகள் எல்லாம் வெளியேறி ஒரு பலன் உண்டாகின்றது. நம்முடைய ஆத்துமா பலப்படுகின்றது. நம்முடைய சரீரத்தையும் கூட அவர் பலப்படுத்துகிறார். முதல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பலனடைகின்றோம். நம்முடைய விசுவாசத்துல நம்ம பலப்படுகின்றோம். அவிசுவாசம் எல்லாம் நீங்குகின்றது. குறைவான லெவல்ல இருக்கிற விசுவாசத்தின் அளவு பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஏராளமாய் பெருகுகின்றது. அப்போ ஒவ்வொன்றிலும் நம்ம பலனை பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்து 2வது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்புறம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நம்மை வைக்கின்றார். ஜீவனுள்ள சாட்சிகளாக நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகின்றார். முதல்ல எங்க சாட்சியா இருப்போமாம்? முதல்ல எருசலேமிலும். எருசலேம் என்றால் என்ன? நம்முடைய வீடு, நம்முடைய எல்லைகள், நம்முடைய வீட்டில் ஒரு சாட்சியா இருக்கப்படுகிறார். நாம் வாழும் இடம் இல்லையா? நம்ம வசிக்கின்ற இடம்தான் ஒரு குட்டி எருசலேம் என்று சொல்லலாம். இந்த நம்ம வீட்டில் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், வீட்டாரிடத்துல இல்லையா குடும்பத்தினரிடத்துல அன்போடு நடந்து கொள்ளுதல், அவர்களுக்கு முன்பதாக நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நம்ம வீட்டார் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட சாட்சி. சிலரை பற்றி ஊர்ல உலகத்துல உள்ள எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா வீட்டுல உள்ளவங்க கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், அவங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். அவங்க மேல 1000 குறை சொல்லுவாங்க, அவங்கள பத்தி 1000 தப்பு சொல்லுவாங்க. எங்ககிட்ட வீட்டுல இந்த காரியம் செய்ய மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாங்க. ஆனா ஊர்ல உலகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது முதல்ல நம்ம எங்க சாட்சியா இருக்கணும்னா நம்முடைய வீட்டுல தான் சாட்சியா இருக்கணும். அதற்கப்புறம் பாருங்க, யூதேயா முழுவதிலும். அதுக்கடுத்து அடுத்த ஒரு ரவுண்டு, அடுத்த சர்க்கிள்ல நம்ம அடுத்த எல்லைகள்ல நமது சாட்சி, நம்ம செல்லுகின்ற வேலை பார்க்கிற இடம் இல்லையா, நம்ம அந்த சமுதாயத்துல நம்ம எங்க சென்று நம்ம வேலை பார்க்கிறோமோ, நம்முடைய பணி எங்கு செய்கின்றோமோ அது, அப்புறம் நம்முடைய ஆலயம், நம்ம செல்லுகின்ற சபையில நம்ம சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். சபையில மக்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, அதே நேரத்துல இல்ல வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எங்கனாலும்
அப்போது நம்ம இந்த தேசத்தில் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த தேசத்தில் நம்மை குறித்து ஒரு சாட்சி உண்டாக வேண்டும். இவள் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் மகன், இயேசுவின் மகள். எனவே அவள் கடிந்து கொள்ள மாட்டா, அவள் மன்னிக்கிற தன்மை உண்டு, அன்பாக இருப்பாங்க என்று சொல்லி ஒரு சாட்சி பூமியின் எல்லை பரியந்தமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கும்படியாக நமக்கு உதவி செய்கின்றார். கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எந்த ஸ்தானத்திலும் அவரை விட்டு கொடுக்காமல் நம்ம வாழ்வதற்கு ஆவியானவர் துணை செய்கின்றார். இப்படி பேதுருவை பார்க்கின்றோம். பேதுரு ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொண்டு போகும் பொழுது அங்கு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு வெளியில அவர் இயேசு மகாராஜாவை குறித்து அவர் நான் அறியலை என்று சொல்லி சபிக்கிறார், சத்தியம் பண்ணுகின்றார். ஏன்னா அப்போது அவருக்கு மனதில் பலன் இல்லை. அவருடைய விசுவாசம் அந்த நேரத்தில் அவரை பிடித்து கொண்டு இயேசுவை பிடித்து கொண்டு போன உடனே அப்படியே அந்த விசுவாசம் கரைந்து போயிற்று. அப்படியே அவர் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பெல்லாம் அந்த ஒரு நிமிடத்தில் மாறி போயிற்று. ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்ட பின்பு அவருக்குள்ளதான் எவ்வளவு தைரியம், நல்ல போல்டாக எருசலேமில் அவர் முதல்ல ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். 3வது 2வது அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது அருமையாக எழும்பி நின்று அவ்வளவு போல்டாக பேசுகிறார். ஆண்டவரை பற்றி அவ்வளோ சாட்சி சொல்லுகின்றார், அறிக்கை பண்ணுகின்றார். ஒரு நாள் அவரை அறியேன் என்று அவர் சபித்து சத்தியம் பண்ணினாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு பாருங்களேன், அவருக்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தைரியம் வருகிறது. அதே போல் அவர் கடைசி வரையிலும் தன் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து அவர் இரத்த சாட்சியாக மரிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அப்போது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம பலனை பெற்றுக்கொள்கின்றோம். எங்கும் சாட்சியாக இருக்க நமக்கு உதவி செய்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் வாசித்து தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஆண்டவரை எங்களுக்கு தேவையான ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான பலனை கொடுத்து இதோ எங்களை எந்த எல்லையிலும் சாட்சியாக நிற்க பண்ணுகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இதோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை ஒரு விசை நிரப்புவாராக. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே தங்களுடைய மாம்ச பலனில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தி அவர்களை நிரப்பி நடத்துவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழலாம். அவருக்கு பிரியமாய் வாழ எவ்வளவோ முயற்சி பண்ணலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுடைய ஓட்டமானது ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கும். இன்றே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறபடினால நீங்கள் இந்த கடைசி நாட்களில் கேட்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். எனவே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பலனடைவீர்கள், எங்கும் சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.